சேந்தனார். சிதம்பரம் கோயிலில் தேரோட்டத்தின் போது எவ்வளவு அசைத்தும் நகராமல் நின்ற தேர் இவர் பாடலை கேட்டு நகர ஆரம்பித்தது. சிவபெருமான் இவரிடம் களி உண்டு கேட்டு உண்டார். பட்டினத்தாரிடம் கணக்காளராக வேலை பார்த்தவர். விநாயக பெருமானால் சிறையில் இருந்து மீண்டவர். திருவிடைக்கழி முருகப்பெருமான் மீது திருவிசைப்பா பாடி தொண்டரானவர். அப்படிப்பட்ட சேந்தனாரின் வாழ்க்கை வரலாறை நாம் சற்று தெரிந்து கொள்வோமே. சேந்தனார் திருவிசைப்பா அருளிய சிவனடியார் ஆவார். இவர் திருவிழிமிழலில் வாழ்ந்து வந்தவர். பட்டினத்தடிகளின் கணக்காளராக இருந்த இவர் பட்டினத்தடிகள் துறவரம் பூண்டதும் அவரது ஆணைப்படியே பொருளை பலருக்கும் வாரி வழங்கினார். அதனால் பட்டினத்தாரின் சுற்றத்தால் அதை கேட்டு அரசனிடம் சென்று வழக்கிட்டனர். இவரை சோழ அரசன் சிறையில் இட்டான். சேந்தனார் பட்டினத்தார் அருளால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு சிதம்பரம் சென்றார். அங்கு விறகு விற்பதன் மூலம் வரும் ஊதியத்தை கொண்டு நாள்தோறும் ஒரு சிவனடியாருக்கு அமைதி படைத்து வந்தார். சிவபெருமானே ஒரு நாள் நள்ளிரவில் சேந்தனாரின் வீட்டுக்கு வந்து அங்கு களி உணவு பெற்று அதன் எச்சத்தை தனது மேனியில் காட்டியதன் மூலம் சேந்தனார் மீது தான் வைத்துள்ள பேரன்பினை இந்த உலகிற்கு காட்டினார். இவரே நடராஜ பெருமானுக்கு தவிட்டையே அமுதமாக நிவேதனம் செய்தார் என்றும் கூறப்படுகின்றன. ஒரு சமயம் இவர் தெல்லையில் வாழ்ந்த போது திருவீதி உலா வந்த தேர் ஓரிடத்தில் வந்து நின்று விட்டது. எவ்வளவு இழுத்தோ அது அசைந்து கொடுக்கவில்லை. அப்போது சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடினார். அதன் பயனாக தேர் நகர்ந்த நிலையை அடைந்தது என்பதிலிருந்து அவருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சம்பவத்தை பெருமைப்படுத்தும் நோக்கில் திருப்பனந்தாள் காசி மடம் காசிவாசி அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் சிதம்பரத்தில் பல்லாண்டு விளக்கு நிதி என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி தேர் திருவிழா தொடங்கும் முன் அந்த திருப்பல்லாண்டு ஓத தொடங்கினார். திருவிழிமிழலை, திருவாடுதுறை, திருவிடைக்கழி ஆகிய தலங்களுக்கு சேந்தனார் திருவிசைப்பா பாடி உள்ளார். அத்தகைய சேந்தனார் காலம் 10ஆம் நூற்றாண்டின் இறுதி காலமாக அமைந்தன. இவர் நான்மணி மாலை, நெல்லை காவல மாலை, திருப்பணி மாலை, கலைமகள் இரட்டை மணிமாலை முதல பிரபந்தங்களையும் ஆகம்ப சாரமாகிய தீபிகை முதலாகிய சாத்திரங்களையும் இயற்றினார் என்பதை குருராய மாலை என்ற நூலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.